அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பெருக்கல்ல இரண்டு கலப்பெண்களின் துருவ வடிவம் கொடுத்திருக்காங்க. முதல்ல இந்த துருவ வடிவத்தில் உள்ள இந்த இரண்டு கலப்பெண்களையும் பெருக்கி அதனோட ஆன்சரை செவ்வக வடிவத்தில் எப்படி எழுதுறது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். அப்போ ஒரு கலப்பெண்ணை கார்ட்டீசியன் வடிவத்திலிருந்து துருவ வடிவத்துக்கு மாற்றணும். இந்த பயிற்சியில 1வது கணக்குல இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துருவ வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த கலப்பெண்ணை இது போல கார்ட்டீசியன் வடிவம் அல்லது செவ்வக வடிவத்துக்கு மாற்றி எழுத போறோம். அப்போ எப்படி அத துருவ வடிவத்தின் பண்புகளின்படி பண்பு 2வது பண்பை பயன்படுத்தணும்னா, துருவ வடிவத்தில் உள்ள ரெண்டு கலப்பெண்களை எப்படி பெருக்குவது அப்படின்னு பாத்தீங்கன்னா, Z1 into Z2 equal to இந்த துருவ வடிவத்தில் உள்ள மட்டு மதிப்பை தனித்தனியா பெருக்கலாம். R1 பெருக்கல் R2, R1 into R2 தனியா பெருக்கலாம். உள்ள வீச்சு பெருக்கும் பொழுது காஸ் ஆஃப் இங்க உள்ள 1வது கலப்பெண்ல உள்ள θ1ஐயும் 2வது கலப்பெண்ல உள்ள θ2ஐயும் உள்ள கூட்டிக்கலாம். காசுக்குள்ள வீச்சுகள் ரெண்டுத்தையும் கூட்டி போட்டா போதும். அப்ப பிளஸ் I sin θ1 பிளஸ் I θ2 அப்படின்னு எழுதிக்கலாம். இதே போல இப்ப நம்ம கணக்குல இங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஸ் ஆஃப் 1வது கலப்பெண்ல உள்ள வீச்சு π/6ஐயும் 2வது கலப்பெண்ல உள்ள வீச்சு π/12ஐயும் உள்ள காசுக்குள்ள கூட்டிக்கலாம். அதே போல பிளஸ் I sin போட்டு சைன் ஆஃப் பிராக்கெட்டுக்குள்ள π/6 பிளஸ் π/12 அப்படின்னு ரெண்டு வீச்சைய கூட்டி உள்ள போட்டுக்கலாம். இதை அடுத்த ஸ்டெப்ல இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். மீச்சிறு பொது மடங்கு எடுத்து R2 அதாவது 6க்கும் 12க்கும் எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 12. இந்த 12 கீழே போட்டு 12ல 2 6 இருக்கிறதுனால 2ஆல மேல இந்த பையை பெருக்கணும்னா 2 பை பிளஸ் பை. இது 12ல ஒரு 12 தான் இருக்கு அப்படின்றதுனால 1ஆல பெருக்குறது அர்த்தம். ஒரு பை இன்ட்டு 1ன்னா பை தான் வரும் திரும்ப. அதே போல பிளஸ் I sin இங்கேயும் 2π பிளஸ் பை பை 12 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்ல 2 பையும் ஒரு பையும் கூட்டணும்னா 3 பை பை 12ன்னு வரும். அடுத்த ஸ்டெப்ல 3யும் 12ஐயும் சுருக்கணும்னா 1 3 3 4 12 அப்படின்னு இதை சுருக்கி போட்டுக்கலாம். தேர்ஃபோர் அடுத்த ஸ்டெப்ல என்ன வருது ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு துருவ வடிவத்தில் உள்ள இந்த ரெண்டு கலப்பெண்களின் பெருக்கல் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, cos π/4 பிளஸ் I sin π/4 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நமக்கு இதனோட மதிப்புகள் எல்லாம் தெரியும். cos π/4க்கு மதிப்பு என்ன அப்படின்னு, π/4னா 45 டிகிரி. அப்ப cos π/4க்கு மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அட்டவணையில இருந்து 1/√2. அப்ப இந்த 1/√2 மதிப்பு எடுத்து இந்த cos π/4க்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1/√2 போட்டுக்கலாம். இதே போல sin π/4க்கு மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, sin π/4க்கும் 1/√2 தான். therefore இப்ப பிளஸ் I sin π/4க்கு பதிலா 1/√2 அப்படின்னு போட்டுக்கலாம். இது போல ஒரு துருவ வடிவத்தில் கொடுக்கக்கூடிய கலப்பெண்ணை நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கார்ட்டீசியன் வடிவத்துக்கு மாற்ற முடியும். இந்த கணக்கை நல்லா பயிற்சி எடுக்க வாழ்த்துக்கள்.